தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்திய அலுவலர்கள் சங்கத்தின் சிறப்பு கூட்டம் நடந்தது. இதில் நுரையீரல் நிபுணர் டாக்டர் பாலசுப்ரமணியன் சிறப்புரையாற்றினார். வயதானவர்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட அவர் ஆலோசனை வழங்கினார். ஏஜ்னா என்ன, ஏஜ் கிரேஸ்ஃபுல்லின்றது ஒரு பெரிய வேர்டு. அதுக்கு உண்டான அம்சங்கள் என்ன, அது எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு செய்தேன். ஸோ வயசுன்றது எல்லாரோடைய ஒரு இங்கிலீஷ் சொல்லணும்னா கர்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ இருக்கிற நிலைமையில் இட்ஸ் எ பிளஸ்ஸிங். அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த 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 முதுமையை நம்ம எப்படி என்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் தள்ளிட்டு போகணும். எல்லாருக்கும் இறைவன் ஒரு நாள் ஒரு டே வச்சுருக்கான். ஆனால் அந்த நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சோஷியலைசேஷன், ஒரு நார்மல் ஃபிசிக்கல் ஹெல்த்து, எப்போ தூங்கணும், எப்போ முழிச்சுக்கணும், என்ன மாதிரி சாப்பிட்ணும், எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் நிறைய பேருக்கு இன்னும் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு கிராமத்து கதையும் ஒரு வெஸ்டர்ன் சைட்லையும் எப்படி இருந்தாங்க டிஃப்ரென்ஸு. ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாவர்ட்டி, ஒரு இந்த பக்கம் பார்த்தா வெல்த்து, பட் 2 பேரும் ஒரு 100 வருஷத்துக்கு கடந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயினாக தாத்பரியம் என்னென்னா, பணம் முக்கியம் கிடையாது. ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. முக்கியமாக சின்னத்துக்கெலாம் கவலைப்படுறது, டிப்ரெஷன் ஆகிறது மனுஷனை முக்கியமாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. இது வெவ்வேறு வியாதிக்கு மூல காரணமாக இருக்குது. அது இல்லாமல் எப்படி வாழ்ந்து கற்றுக்கணும். 500 பேர் இருக்கிற ஒரு வில்லேஜில் 68 பேர் உங்களுக்கு 100 வயசு கடந்து போகிறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு பேசிக் ஒரு அம்சம் வாழ்க்கை. அதில் அவ்வளோ தூரம் முன்னேறாங்கன்னா அதுதான் நமக்கு பாடம். அதான் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்றது எப்படின்னா எல்லாமே இருக்கணும். உடம்பு ஹெல்த்து, இது காங்க்ளமரேஷன், ஒரு எல்லாம் சேர்ந்தது தான். ஒன்று ஹெல்த்து மட்டும் இருக்கலாம், பட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எப்படி வருது, நல்ல உடம்பு ஓரளவுக்கு. ஆக்சுவலி இப்போ என்னென்ன சொல்கிறேன்னா 150 நிமிஷம் வாரத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ்னால் நடக்கிறது, ஓடுறது. 40 வயசு இருக்க நீங்கள் ஓடலாம், விளையாடலாம், இது பண்ணலாம். 40லேருந்து 50 வரைக்கும் ஓரளவுக்கு விளையாட்டுலாம் இல்லை. 50 தாண்டினா ஒரு ரெகுலராக ஒரு ஜாகிங், ஒரு 60 தாண்டினா அவங்களால ஓட முடியாது. ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங். அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். 150 நிமிடம் எல்லா மனுஷனும் நடக்கணுன்றதுன்னா, சார் நான் 3 மணி நேரம் டெய்லி ஆஃபீஸில் நடந்துக்கிட்டு இருக்கேன். அது இப்போ இங்கேருந்து அந்த சீட்டுக்கு போய் இங்கே உட்காருவீங்க, இன்னொரு சீட்டுக்கு போய் அங்கே உட்காருவீங்க. அது பேர் எக்ஸசைஸ் கிடையாது. 30 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு வேர்வை வர்ற அளவுக்கு நடந்தால் தான் அது உடம்பு ஆரோக்கியம் வரைக்கும் நல்லது, இருதயத்துக்கு நல்லது, மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லது. அதுதான் அந்த எக்ஸசைஸோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, ஓரளவுக்கு ஒரு எக்கானமி இருக்கணும். நீங்கள் என்ன ஹெல்த் இருந்தாலும் எக்கானமி நமக்கு ஐயோ அடுத்த கல்யாணம் வருது, என்ன பண்ண போகிறோம், அதுவே நம்மளை பிரச்சனை பண்ணிடும். ஸோ எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி எது வந்தாலும் நம்மளை கீழே கொண்டு போகிறது இருந்தாலும் திருப்பி நீங்கள் கொண்டுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணால் அதுவும் ஒரு விதத்தில். ஸோ மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, எமோஷ்னல் பேலன்ஸு இவ்வளவும் சேர்ந்தது தான் அழகான ஒரு முதுமையை கொண்டு போக முடியும். அதான் நான் சொல்ல வருது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் IAS அதிகாரி திருப்புகழ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் நகரங்களில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகள் குறித்து பேசினார். The literature says that urban floods is a wicked problem. நகரங்களில் வருகின்ற வெள்ளம் ஒரு பொல்லாத பிரச்சனை. அப்படித்தான் பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள் சொல்கின்றன. இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. Is it a wicked problem or is it a problem created by wicked persons? பொல்லாத பிரச்சனையா அல்லது பொல்லாத மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற பிரச்சனையா? என்னை பொறுத்தவரை என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவம் இந்த பேரிடர் மேலாண்மையில் எனக்கு இருக்கிறது. மாநில அளவு, மாவட்ட அளவு, தேசிய அளவு, சர்வதேச அளவில் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அது பொல்லாத மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற பிரச்சனை. பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதோ நகரத்தில் வருகின்ற வெள்ளம் சென்னையில் மட்டும்தான் வருவதைப் போல. நிறைய நேர்முக பேட்டிகளிலே என்னை கேட்கிறவர்கள் சென்னையில் மட்டும் ஏன் வெள்ளம் வருகிறது என்று கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், சென்னையில் மட்டும் வரவில்லை,
இது இந்திய அளவில் இருக்கின்ற பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை. இந்த ஆண்டு 2025 மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம் அர்ஜென்டினாவில் இருக்கிற புவனஸ் அயர்ஸ். ஆகவே இது ஏதோ சென்னையில் இருக்கிறவர்கள் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனை மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கிறவர்கள் போராடுகின்ற பிரச்சனை அல்ல, உலகமெங்கிலும் பெருநகரங்களிலே வாழ்கிறவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற பிரச்சனை. இந்த படத்தை பார்த்து இது எந்த நகரம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. சென்னை என்று சொல்லலாம், பம்பை என்று சொல்லலாம், கல்கத்தா என்று சொல்லலாம், டெல்லி என்று சொல்லலாம், பெங்களூர் என்று சொல்லலாம். ஏனென்றால் எல்லா நகரங்களிலும் வருகின்ற பெருவெள்ளம் என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. இது 2021 நியூயார்க்கிலே எடுக்கப்பட்ட ஒரு படம். நியூயார்க் நகரம் வெள்ளத்தில் மூழ்கிய போது